மேலும் ஒரு அண்மை செய்தி, தசரா பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. தசரா பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. தசரா பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கனி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தசரா பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மோகன் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குணசேகரப்பட்டத்தில் பிரசித்தி பெற்ற அந்த ஒரு பண்டிகையான தசரா பண்டிகையானது நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு இந்த மாதம் 3ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல், அது போல 16ஆம் தேதி வரை, இந்த மாதம் 16ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து திருச்செந்தூர் குணசேகரப்பட்டினத்திற்கு மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து திருச்செந்தூர் சென்று அங்கிருந்து குணசேகரப்பட்டினத்திற்கு தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளில் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் ஆகிய 2 ஊர்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் அவர்கள் பயணம் செய்து தசரா பண்டிகையை கண்டுகளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பண்டிகை முடிந்து திரும்புவதற்கு பொதுமக்களுக்கு வசதிகளுக்காக 13ஆம் தேதி முதல் மற்றும் 16ஆம் தேதி வரை கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பண்டிகைக்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் என பல்வேறு மாவட்டங்களில் செல்லக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவருக்கு மீண்டும் பண்டிகை முடிந்து திரும்புவதற்கு ஏதுவாக இந்த ஆகிய 2 தேதிகள் வரையிலும் அந்த திரும்புவதற்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் ஆனது ஏற்கனவே ஒரு வெளியிடப்பட்டிருந்தது. அது தற்போது ஒரு வசதிகளுடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆப் மூலம் மற்றும் இணையதளம் மூலமாக இந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொண்டு மக்கள் பயணிக்கலாம் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கற்பகம், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரை கனி.